மயான கொள்ளை திருவிழா செம்ம ஜாலியாக இருக்கும். வருஷத்தில் இந்த திருவிழா வந்து நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் மயான கொள்ளை திருவிழா செம்ம ஜாலியாக இருக்கும். வருஷத்தில் இந்த திருவிழா வந்து நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். செம்ம ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே நான் ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் பர்டிகுலராக வேலை இருக்குது வீட்டில். நானும் ஆனால் லைட்டாக ஹெல்ப் பின்ன இவங்கள வந்து கொழுக்கட்டை வைக்கிறது அவிக்கிறதுலாம் பண்ண போறாங்க. மாவு இடிச்சாந்து கொடுத்தோம்ல, அப்புறம் என்ன அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, இப்போ வந்து கோயில்ல வந்து இது என்ன அழிப்பாங்க அங்க. இப்போ கோயில்ல வந்து மயான கொள்ளை வல்லால கோட்டை அழிப்பாங்க. நானும் அம்மா பட்டு நாங்க எல்லாருமே போயிட்டு பார்க்க போறோம். ஆனா சாமி வந்து ஆஃப்டர்நூன் தான் வரும். ஒரு மணி 4 மணிக்கு வரும். இப்போ மணி 12 மணிக்கு அழிப்பாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க திருவிழால நீங்க பார்க்காம இருப்பீங்கல்ல உங்களுடைய ஊர்லலாம். இங்க வந்து எங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. போலாமா? இப்ப ஒரு மாசத்துக்கு 4 திருவிழா வரும். நம்ம கிராமத்துல எப்படிலாம் திருவிழா நடக்குதுன்ட்டு நீங்க வந்து பாருங்க. எங்க வீட்டுக்கு கூட வாங்க. சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் யாரும் புதுசா பாக்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. போலாம். வந்து அம்மா வா வா கேட் சாத்திட்டு வர வா 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 கூப்பிடுறாரு. அங்க பாருங்க ஓடுறாரு. அது வீட்டுக்கு போய் நம்ம கூட சேர்ந்து அவரு திருவிழாவை பார்க்க வர்றாரு. அது மிஸ் ஆயிடுங்கிறியே. போசல் இப்பதான் முத வருஷம் பிறந்த திருவிழா பார்க்க வர்றாரு. அனுப்பிச்சு விடு. அப்ப வீட்டுக்கு போ. நம்ம வீட்ல இருந்து பக்கத்துல தான் கோயில். ஒரு மணி நேரம் பார்த்துட்டு வந்துடலாம்னா. நீ போ, நான் சாமி கூட சுத்துவோம். ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து ஃப்ரீ பேர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நாய் நம்ம கூட வந்துடுச்சா. அம்மா போயிட்டு நாயை ஓட்டி விட்டு வராங்க. அங்கே வராங்க. இப்போ அம்மா வந்தது என்கிட்ட கத்துவாங்க. நான் வரும்போதே சொன்னேன், சொசைட்டி என்கிட்ட நாயை ஓட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு நான் கையில் செல்லை வச்சுக்கின்னு வீடியோ எடுக்கிறேன். இவங்க தெரிச்சு விடல. என்ன நாய் ஓட்டி சிநேகிதனா? இங்கே கருப்பு. ஆமா, நம்ம வீட்டாண்டவர். நாய் ஓட்டுற வேலை நல்ல வேலை தான் உனக்கு. அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்குலாம் தெரியாது. சொல்லிட்டேன். வல்லாலட்சியா? கஷ்டப்பட்டு முன்னாடியே வந்து நின்னாச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு இருக்கிறேன். ஆனால் நான் அந்த கலைக்கும் போது எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. பின்னாடி தான் இருப்பேன். பட்டு வந்து எனக்கு பின்னாடி அங்கே லாஸ்ட்டில் இருக்காங்க. பார்ப்போம், எப்படியா இருந்தாலும் கிட்ட காமிக்க முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம். இவங்க வந்து விழா கமிட்டி. இவங்களாம் விழா கமிட்டி. இவங்க அம்மா எங்க? அம்மா எங்க தம்பி? மாமா கொஞ்சம் வாருங்க, கொஞ்சம் வாங்க சொல்லுங்க. சாயங்காலத்துக்கு விடுங்க. வர நேரத்தில் வச்சுட்டு போறாங்க. இவ்வளோ நேரம் ஃப்ரெஷ்ஷாக அப்படி மாதிரி இருந்தால் இப்போ தீஞ்சி கரோட ஆகிடுச்சு. இந்த திருவிழா வந்தாலே வெயில், அவ்வளோ வெயில் அடிக்கும். காலில் செப்பல் கூட போடல. நீராப்புக்கு நம்ம மாட்டு வந்துட்டோம். ஆனால் காலில் நிற்க முடியல. எதற்கு வந்துரு
பார்த்தாச்சா? எங்கே பார்த்த? நான் கடைசியில் வந்து நின்றுட்டேன். தெரியல, பார்ப்போம். நானா பார்ப்பேன். ஒன்றும் முடியலடா சாமி. ஃப்ரெண்ட்ஸ் வல்லாலக்கோட்டை வந்து அழைச்சிட்டாங்க. இப்போ மணி வந்து 1 ஆக போகுது. நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோம். எப்பவுமே வந்து எங்கள் ஊரில் கோவிலில் வந்து பிரசாதம் போட்டுருவாங்க. டபராக வச்சு வெஜ் பிரியாணி, தயிர் சாதம், புளி சாதம், இது மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. நான் அம்மா பட்டு வந்து வரல வீட்டுக்கு. பிரசாதம் வாங்கி அங்கேயே சாப்பிட்றாங்க. நீங்கள் மட்டும் வீட்டுக்கு போய் கொழுக்கட்டெல்லாம் பண்ணுங்க, நான் பொறுமையாக சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பிளேட் இருக்குது, ஆளுக்கு வாங்கிட்டு வந்தது. நான் வந்து 2வது பிளேட் சாப்பிட்றேன். ஆல்ரெடி ஒரு பிளேட் சாப்பிட்டேன். அம்மா பிளேட்டையும் சேர்த்து சாப்பிட்றேன். எனக்கு என்னமோ தெரியல, எனக்காகவே எங்கே கோயில் போனாலும் வெஜ் பிரியாணியாக போடுறாங்க. அம்மாவுக்கும் அது செட் ஆகாது, பட்டுக்கும் அது செட் ஆகாது. எனக்கு மட்டும்தான் வெஜ் பிரியாணி செட் ஆகும். சரி, சூடோ ஆறி போச்சோ, கோவில் பிரசாதம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, நான் சாப்பிட்ருவேன். இப்போ வந்து இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கொழுக்கட்டை, சுண்டல், அப்புறம் சக்கரவள்ளி வாங்கணும் இல்லையா, அதை 2 கட் பண்ணி இட்லி குண்டால போட்டு வேக வைக்கணும். இந்த வேலைலாம் இருக்குல்ல, ஏன்னா வச்சன் வந்து தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். சாமி வந்து 3-4 மணி அவங்க வர்றதுக்கு. கொஞ்சம் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நம்ம அவசரமாக பண்ணக்கூடாது. பொறுமையாக பண்ணால் மணி கரெக்டாக அந்த 3 மணி ஆகிடும்லம்மா. ஸோ இப்போத்துலேருந்தே பொறுமையாக பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு நாங்கள் அதான் பண்ண போகிறோம். சாமி வர்றது 1 by 1 உங்களுக்கு அழகாக காமிக்கிறேன். சுண்டல் விசில் வந்துட்டே இருக்கு. கொழுக்கட்டைக்கு தேங்காய் திருவிக்கிட்டே இருக்காங்க. பட்டு அப்படியே இப்பதான் வந்தாரு, அப்படியே வேலை செஞ்ச மாதிரி ஆக்ட் பண்றாரு. அப்படியே சாப்பிடலாமா? படிச்சுட்டு சாப்பிடலாம். என்ன உங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பத்தாது போல இது உங்களுக்கு. என்ன நேற்று நான் தான் கொழுக்கிட்ட மா போய் இடிச்சு வந்து கொடுத்தேன். இதே 100 இடி சொல்லிட்டேன் போ. நான் 1000 தடவை கூட சொல்லுவேன் நானு. அப்படியே பட்டி அந்த வேலையும் செய்யல, பட்டி அந்த வேலையும் செய்யல. மாவை இடிச்சுன்னு வந்து கொடுத்துட்டு அது கொழுக்கிட்ட எப்படி வரும்? அரிசி அரைச்சது தானே வரும். அப்ப யாரு அது முதல் மூல காரணம்? நான் தான் கிடையாது. மிஷின் தான் அரைச்சு கொடுத்து. நீ அரைச்சா? நான் தான் நடந்து போய் வந்து அரைச்சாந்து கொடுத்தேன். சரி, சாமி கூட சுத்திட்டு வந்துட்டியா? இன்னும் போய் சுத்துவோம். 2 தேங்காய். இது சக்கரை எல்லாம் போட்டாச்சம்மா? சக்கரை எல்லாம் போட்டாச்சு. சரி, இந்த இட்லி 1 கிலோ அரிசி, 2 தேங்காய். இது வந்து 1 கிலோ மாவு, அதுக்கு வந்து 1/2 கிலோ சர்க்கரையாம்மா? 2 தேங்காய், 100 பச்சை பயிறு, சரி ஏலக்காய் 5 ரூபாய். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாமி வந்து பக்கத்தில் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து 1 by 1 என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு கப்பில் போட்டு வச்சுருக்கோம். சாமி கூட வரவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு காமிக்கிறேன். இதில் வந்து சக்கரை கொழுக்கட்டை இருக்குது, மீன் புடி கொழுக்கட்டை, வெல்லம் போடாமல் சக்கரை போட்டு பண்ணது. இதில் வந்து சுண்டல் வச்சுருக்கோம். இது வந்து கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு ஆறட்டும் திறந்தே வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கொடுக்கறதுக்காக அள்ளி தனியாக பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சதுல இன்னும் உள்ளே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெருவிலே சாமி வந்துடுச்சு. இப்போ வந்து மணி 4:45 ஆகிடுச்சு. 12:30 மணிக்கு சாமி கோயிலேருந்து கிளம்பிச்சு. இப்போ வந்து 4:30 4:45 ஆகுது. இப்போ தான் சாமி வந்திருக்கு. பெருமா கோயிலாண்ட வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ நம்ம வீட்டு பக்கம் வருவாங்க. சாமி கிட்ட காசு போடு. காசு போடுங்க. கையில் கொடுத்து என்ன காட்டலாமான்னு தெரியல. காட்டேரி வச்சுரு. ஆடு டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு. ஒரு மோளை சத்தம் கேட்டுக்கூடாது என் பையனுக்கு. டங்கு டங்கு டங்குன்னு குதிப்பான். போதும் 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 போதும். காலில் வரைக்கும் அப்படியே சைலண்டாக இருந்தான். இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறாரு. வேணாம் வேணாம். பயம் இல்லை, பயம் இல்லை. சாமி மேலே ஏன் பயம்? பேய் மேலே தான் பயப்படணும், சாமி மேலே பயம் இருக்கு. அது ஒரு பேயே சொல்லுது பாரு. சரிவா, காசு போடு, காசு போடு.
என்ன வேப்பெல்லாம் எடுத்து அடிக்க மாட்டியா? சாமி ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு. சரி சாமிக்கு பாய் சொல்லு. சாமிக்கு பாய் சொல்லு. சாமி முத்தம் கொடு. ஏமா இங்க வர? சரி நான் தம்பி பிடிச்சிக்க. அங்க போய் வாங்கிக்கடா போடா. பைத்தியம். நான் தாண்டா உதவாங்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வழுதாவூர். இப்போ வீடியோ பார்த்துற பார்த்தா அவர் பேர் தான் சேகர், அவருடைய மச்சான் நான். இனிமேல் எல்லா வீடியோவிலும் நானும் வருவேன். நம்ம தெருவை தாண்டி இப்போ நம்ம வீட்டாண்டி சாமி வந்துடுச்சு. பட்டும் அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க. நீ கண் பார்த்த போதுமம்மா பார்த்தாலே அங்காளம்மா, நீ கண் பார்த்த போதுமம்மா. முடிஞ்சிச்சா? எனக்கு 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 எனக்கு